நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 1 மந்த் 2 டேஸ் அவ்வளோதான் இருக்குது. ஓகே. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ரிவிஷன் பிளான் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பொறுத்த மட்டும் இந்த செக்ஷன் ஏ மாடியூல் நம்பர் 1 இருக்கு இல்லையா, இந்த மாடியூல் நம்பர் 1 பொறுத்த மட்டும் நீங்கள் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய டாபிக் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஆர்எஸ் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் ட்ரையல் பேலன்ஸை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிஸ்டேக்காக வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம சரி பண்ணணும். ஸோ ரீட்ராஃப்ட் த ட்ரையல் பேலன்ஸ் அது, அப்புறம் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஓகே. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ டிரான்சாக்ஷன்ஸ். எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சம்முன்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடியது இந்த மாடியூல் நம்பர் 1ல் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன கான்செப்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரோ அப்போ மிச்சதெல்லாம் ப்ரோ அப்படின்னா பார்க்க வேணாமா? நான் பார்க்க வேணாம் நான் சொல்லலை. சம்ஸுங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ மிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், கான்செப்ட்ஸ் அண்ட் இது கன்வென்ஷன்ஸ், கேஷ் புக், பேங்க் புக், பெட்டி கேஷ் புக், அக்கௌண்டிங் எக்வேஷன், டபுள் என்ட்ரியோட மீனிங்கு, ஜேர்னல், லெஜர், இதெல்லாம் உங்கள் நாலேஜுக்கு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஓகேங்களா? அதை நான் பார்க்கலாம் கூடாதுன்னு நான் சொல்லலை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய சம்ஸ் இருக்கும்ல, அதை தான் நான் இப்போ சொன்னேன். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபார் ஸ்பெஷல் டிரான்சாக்ஷன்ஸ், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கன்சைன்மெண்ட், ஜாயிண்ட் வெஞ்சர். எக்ஸாம்ஸ் பொறுத்த மட்டும் நீங்கள் நார்மலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்சைன்மெண்ட்டை இக்னோர் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா கன்சைன்மெண்ட் பாருங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே. கன்சைன்மெண்ட் பொறுத்த மட்டும் ப்ரோ புரிய மாட்டேங்குது ப்ரோ, ஜேர்னலாம் நிறையா இருக்குது ப்ரோ. நான் என்ன சொல்கிறேன்னா நான் சொல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கன்சைன்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ஃபார்மெட்டை நல்லா பாருங்கள். இப்போ ஒரு சம் எடுத்திங்கன்னா அந்த சம்முக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, இதை டெபிட்டில் அதை கிரெடிட்டில் போட்டிருக்காங்கல்ல, அதை வச்சு நீங்களாக ஃபார்மெட் ரெடி பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஓகே, ஒரு சம்முக்கு நீங்கள் ஃபார்மெட் ரெடி பண்ணுங்கள். எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சம்மை பார்க்குறீங்க, இது டெபிட் சைடு இருக்குது, அப்போ ஃபார்மெட்டில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது டெபிட் சைடு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கிரெடிட் சைடு. அப்புறம் அதோட கன்சைனா யார், கன்சைனா யார், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எப்படி போடணும், அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பெரிய கஷ்டமாகவே இருக்காது. ஜேர்னலாக ஞாபகம் வச்சுக்கிறத விட என்றைக்குமே ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் ஃபுல் ஃபார்மெட் லெஜரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லெஜர்னா இது டெபிட் சைடு, அது கிரெடிட் சைடு ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் ஜேர்னல்லாம் திரும்ப அவ்வளோ ஜேர்னல் ஞாபகம் வச்சுக்கலாம் முடியாது யாராலையும். ஸோ அதனால் கன்சைன்மெண்ட்டை பொறுத்தவரை ஜேர்னலாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க. கன்சைன்மெண்ட்டு, ஜாயிண்ட் வெஞ்சர் எல்லாத்தையுமே நீங்கள் ஜேர்னலாக ஞாபகம் வச்சுக்கிறத தாண்டி ஒரு லெஜர், ஒரு அக்கௌண்ட் எடுத்தாலும் அந்த அக்கௌண்ட்டில் எந்தெந்த சைட் போடணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ கன்சைன்மெண்ட்டில் தான் நார்மலாக வந்து சம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு ரெண்டுமே, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், கன்சைன்மெண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, அதுவே எனஃப் உங்களுக்கு. அதே மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சர்னு சொல்லும்போது நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணுங்கள் நான் சொல்லலை, சும்மா மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. அப்படின்னா என்னங்கிறத ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக ஜாயிண்ட் வெஞ்சர்னா என்ன, அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துக்கோங்க. அதோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மி தான். இப்போ இந்த 2 டாபிக் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் அதில் இருக்குமானா இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஓகே. அப்போது கேட்கக்கூடியதோட பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா செகண்ட் ஆப்ஷனை போவாங்க, வேறு வழியே இல்லாமல் கேட்டால் தான் உண்டு. சரிங்களா? அதனால் ஜாயிண்ட் வெஞ்சரை வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி பார்க்காம சும்மா பாருங்கள், வேணாம் சொல்ல, பட் ரொம்ப டைம் வேஸ்ட் எடுத்து பார்க்காதீங்க. ஓகே, தட்ஸ் ஆல். செக்ஷன் சி, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், என்பிஓஸ், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இந்த 3மே கம்பல்சரி பார்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, வெறும் சிங்கிள் என்ட்ரி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகிறாங்க. உங்கள் நேரத்துக்கு அந்த 2 கேட்டால் பிரச்சனை இல்லை, என்பிஓ கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால தான் சொல்கிறது என்னென்னா, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் புக்கில் இருக்க சம்ஸ், தென் ஒரு பாஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ், அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக போகலாம். சிங்கிள் என்ட்ரிக்கு புக் சம்ஸே எனஃபாக தான் இருக்கும். என்பிஓ நான் ப்ராஃபிட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரை அதுக்கும் அதே தான் புக் சம்ஸ் எனஃப். ஆனால் அந்த புக் சம்மையே ப்ராப்பராக பார்த்துட்டு போகணும். சப்ஸ்கிரிப்ஷன்ஸோட ஒர்க்கிங்ஸ் இருக்குல்ல, அந்த ஓப்பனிங் க்ளோசிங் அது இதுன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நான் ப்ராஃபிட் அட்மினிஸ்ட்ரேஷனில் மார்க் வாங்கலாம். நான் ப்ராஃபிட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்காரணத்தை கொண்டு விட்டுட்டு போகக்கூடாது. விட்டால் உங்களுக்கு மார்க் வந்து நீங்கள் நினச்சதை விட பெரிய இடத்துல அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? தட்ஸ் ஆல். நான் இன்னொன்று சொல்கிறேன், நம்ம எல்லா எம்சிக்யூவும் கரெக்டாக ரைட் பண்ணணும்னா எல்லா சாப்டரும் பார்த்துட்டு போனால் தான் எல்லா எம்சிக்யூலாம் கரெக்டாக ரைட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? சம் வைஸ் வந்து நம்ம பார்க்கணும், மார்க் எடுக்கணும் அப்படின்னா சில செலக்டிவ் சாப்டர்ஸுங்கிறது இருக்குது, அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. இப்போது இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆமாம், இதை முடிச்சிட்டிங்களா? இதை முடித்த உடனே அப்படியே கீழே போயிருங்க, செக்ஷன் இ போயிருங்க. செக்ஷன் இயில் லீஸ் அக்கௌண்டிங் இருக்குது. சரிங்களா? லீஸ் அக்கௌண்டிங் புக்கில் இருக்க சம்ஸே போதும், அதுவே நல்லா இருக்குது ஆக்சுவலாக, அதை நல்லா பார்த்துருங்க. அப்புறம் மாடியூல் நம்பர் 6 பிரான்ச் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது. நிறைய பேர் பிரான்ச்சை விட்டுட்டு போகிறீங்க. பிரான்ச்சை விடவே கூடாதுன்னு அடிக்கடி நான் சொல்கிறேன், பிரான்ச்சை விடாதீங்க. பிரான்ச் நிறைய பேர் டஃபாக பார்க்குறீங்க. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி பிரான்ச்சில் புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் அப்படியே வரும், நம்பரை மட்டும் தான் மாற்றுவாங்க. அதனால் அது ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ எக்காரணத்தை கொண்டு பிரான்ச்சை விட்டுறாதீங்க. எப்போ ஏற்பட்டாவது பார்த்துருங்க.
பிரான்ச் அக்கௌண்ட்ஸுக்கு. சரிங்களா? அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதும் அதே தான். பிரான்ச்சும் டிபார்ட்மெண்ட்டும் புக்கில் இருக்க சம்மை நல்லா பார்த்துட்டு போங்க. நிறைய பேர் புக்கில் இருக்க சம்மையை பார்க்காம சாப்டர் டஃப் நினைக்கிறீங்க. என்னங்க பிரான்ச் அக்கௌண்ட் இருக்குது, பிரான்ச் அக்கௌண்ட் நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிருவீங்க ப்ரோ அப்படின்னு. நான் ஈஸியாக சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா நான் பிரான்ச் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்துட்டு போனேன். நான் எக்ஸாமில் அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் இல்லைன்னு சொல்லலை. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி சில பேர் நினைக்கிற மாதிரி கஷ்டமான சாப்டர் கிடையாது. ஃபார்மெட்டை நல்லா புரிஞ்சுட்டோன்னா போதும். சில பேர் அதை கஷ்டமாக நினைக்கிறீங்க. ஓகே, சில பேர் தான் சொல்லுவாங்க ப்ரோ நீங்கள் ஈஸியாக சொல்லிடுங்க ப்ரோ. அப்போ நான் ஈஸியாக சொல்கிறேன்னா நானும் இதை படிச்சு தானேப்பா வந்தேன், நானும் இதை படித்து பாஸ் பண்ணிட்டு தானே வந்தேன், அதை ட்ரை பண்ணாமல் வரல. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை விடுறதுக்கு நினைக்காதீங்க. நிறைய பேர் விடணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் விட்டணும்னு நினச்சிட்டு போகிறீங்க. அப்போனா நீங்கள் ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் போகிறீங்க. கொஷின் பேப்பரில் கேட்கலன்னா தப்பிச்சிங்க, கேட்டால் மாட்டிக்கிட்டீங்களா? அதனால தான் வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, அதே மாதிரி தான் மாடல் நம்பர் 7ம். மாடல் நம்பர் 7லையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஸ்டாக் பாலிசிங்கிறாங்க, லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் பாலிசிங்கிறாங்க. நீங்கள் ரெண்டுமே பார்த்தா தான் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா லாஸ் ஆஃப் ஸ்டாக் பாலிசி பார்த்துட்டு போகிறீங்க, எக்ஸாமில் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் கேட்டால் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி தான் மாடல் நம்பர் 8ல் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 6 சம்ஸ் நல்லா பார்த்தாலே போதும். 6 to 7 சம்ஸ் நல்லா பார்த்தாலே போதும், ஹையர் பர்ச்சேஸ் பொறுத்த மட்டும். ஓகே, அவ்வளோதான். அப்போ மாடல் நம்பர் 5, மாடல் நம்பர் 6, மாடல் நம்பர் 7, மாடல் நம்பர் 8, இந்த 4ஐயுமே நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு 14 மார்க் கிடைக்கும். ப்ரோ ஏதாவது 2 மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் போகிறீங்க. உங்கள் நல்ல நேரத்துக்கு அந்த 2 மட்டும் கேட்டால் தான் தப்பிச்சோம். அந்த நல்ல நேரத்துக்கு அந்த 2யுமே கேட்குறோன்னீங்களேன், அதுக்கு பதிலாக நீங்கள் விட்டுட்டு போன 2 கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறது, மாடல் நம்பர் 5, 6, 7, 8ங்கிறத பார்த்தா தான், ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நம்மளால் 14 மார்க் கவர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதை முடிச்சதுக்கப்புறம் மாடல் நம்பர் 9. ஓகே, நான் ஒன்று சொல்கிறேன். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பொறுத்த மட்டும் புக்கில் இருக்க கான்செப்ட் நல்லா பாருங்கள். சில இடத்துல எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின் பேப்பரில் வந்து சில இது வந்து நமக்கு ஆன்சர் ரைட்டாக தப்பான்னு கூட தெரியாது. எக்ஸாமில் ரைட் பண்ணும்போது நம்ம ரைட் பண்ணியிருப்போம், பட் ஆனால் அது கரெக்டாக தப்பான்னு கூட தெரியாது. நம்ம அது அப்படியே அந்த மாதிரி தான் இருக்கும் சம்டைம்ஸ். ஓகே, அவ்வளோதான். அதே மாதிரி மேலே வந்து செக்ஷன் டி, இதெல்லாம் முடிச்சக்கப்புறம் செக்ஷன் டி, மாடல் நம்பர் 4, அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப். அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப்பில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 4 சம், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 3 சம், டெத் ஆஃப் எ பார்ட்னரில் ஒரு 2 சம், டிஸ்வல்யூஷன் ஆஃப் எ பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 1 சம், இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 2 to 3 சம்ஸ். ஓகே, அமல்கமேஷன் இந்த கன்வர்ஷன் அப்படிங்கும்போது அதில் ஒரு 3 to 4 சம்ஸ் மொத்தமாக இருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப், இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து பார்ட்னர்ஷிப்பாக மாற்றுங்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கலாம், அது ஒரு 4 சம்ஸ். பீஸ்மெல் டிஸ்ட்ரிபியூஷனும் அக்கௌண்டிங் ஆஃப் எல்எல்பியும் பெருசாக மெயினுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தாகணும். அப்புறம் எந்த 4 சம் எந்த 3 சம் அது நீங்கள் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் நல்லா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நான் அதுன்னு சொல்லலை. ஒரு சம் எடுத்தோன்னா அந்த சம்க்குள்ளே எல்லா கான்செப்ட் கவர் ஆகிற மாதிரி. இப்போ அட்மிஷன் நம்ம பார்த்தோன்னா அந்த சம்முக்குள்ளே எல்லாமே இருக்கிற மாதிரி, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் உள்ளே வந்த மாதிரி அப்போ ஏற்பட்ட ஒரு சம்மை எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, தட்ஸ் ஆல். இதை பண்ணுங்கள், செம்மையாக வந்து ஸ்கோர் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ சில பேருக்கு தோணும், ப்ரோ எல்லா சாப்டர் இருந்தால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஓகே இதுக்கு நான் அந்த வீடியோ பார்க்கணும், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆக்சுவலி நம்ம நல்லா ஞாபகம், இது வந்து சில இடத்துல ரிஸ்க் தான்ப்பா. இப்போ செக்ஷன் இ சொல்கிறீங்க, நான் இந்த ஒரு 2 டாப்பிக்கை நான் சொல்லிட்டு போகலாம். அந்த 2ல் வந்து உங்களுக்கு 1 மட்டும் வந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்கிறாங்க, 4 மாடல் நம்பர் 5, 6, 7, 8 4மே பார்த்தா தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது இப்போ ஆர்டருக்கு நான் சொல்கிறேன். இன்னொன்று நீங்கள் பண்ணலாம், இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் தயார்னா தாராளமாக பண்ணுங்கள். என்னென்னு சொல்லிட்டான், சில பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்குறது ஒன்று, ப்ரோ நான் பார்ட்னர்ஷிப்பையும் அக்கௌண்டிங் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு போகிறேன், என்னால் எக்ஸாமில் வந்து எக்ஸாம்ஷன் எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு 7 கொடுத்து 5 ரைட் பண்ண சொல்கிறாங்க, கரெக்டுங்களா? நீங்கள் பார்ட்னர்ஷிப்பையும் அக்கௌண்டிங்ஷனையும் சம் பர்பஸ்க்கு பார்க்காம சும்மா 1 வேர்டுக்கு மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க. ஆனால் சம் வந்தால் கண்டிப்பாக எழுத மாட்டீங்கன்னா மிச்ச எல்லா சாப்டர்லேயும் நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும். அது நடந்துச்சுன்னா ஓகே. ஆனால் இல்லை ப்ரோ என்பிஓ அங்கங்கே தெரியாது, கன்சைன்மெண்ட் தெரியாது, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தெரியாது, இங்கிட்ட அக்கௌண்டிங் தெரியாது, அங்கிட்ட பார்ட்னர்ஷிப் தெரியாதுன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டும் பார்ட்னர்ஷிப்பும் நீங்கள் சம் பர்பஸ்க்கு எடுக்கவே மாட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு 5 சம் தானே ரைட் பண்ண போகிறாங்க, மிச்சம் எல்லா சாப்டர்லேயும் டாப் டு பாட்டம் கிளியராக நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தைரியமாக எக்ஸாமிஷன் வாங்கலாம், செம்மையாக. சும்மா சாதா மார்க் கிடையாது, 70 மார்க் வாங்கலாம். ஆனால் இல்லையே ப்ரோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டும் எனக்கு தெரியாது, பார்ட்னர்ஷிப்பு தெரியாது, நான் 2மே விட்டுட்டேன், அங்கிட்டு பார்த்தா பில் ஆஃப் சீன் தெரியாது, கன்சைன்மெண்ட் தெரியாது, இங்கிட்டு பார்த்தா என்பிஓ தெரியாது, இங்கிட்டு பார்த்தா பிரான்ச் தெரியாது, கொஷின் பேப்பர் உங்களுக்கு கண்டிப்பாக டஃப்பாக தான் ஃபீல் ஆகும். இப்படி விட்டுட்டு போனால் கொஷின் பேப்பர் டஃப்பாக தான் ஃபீல் ஆகும். அப்போ கொஷின் பேப்பர் நல்லா கேட்டாலும் உங்களுக்கு டஃப்பாக தான் ஃபீல் ஆகும். அப்போ என்ன சொல்கிறது, ஒன்று நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஆர்டரில் வந்து ஃபுல்லாக, அதாவது சில சாப்டரை ஃபுல்லாக விட்டுட்டு போகிறது தப்பு, ஃபுல்லாக விட்டுட்டு போகிறது என்றைக்குமே தப்பு. அப்போ என்ன பண்ணணும், ஒரு சேஃப்டிக்கு ஒரு பேக்கப்புக்கு வச்சுக்கணும். இப்போ நான் எதுக்காக அட்மிஷன் வந்து 4 சம் பாருங்கள், ரிட்டைர்மெண்ட் ஒரு 3 சம் பார்த்துருப்பாங்க, டெத்தில் ஒரு 2, இதெல்லாம் எதுக்காக சொல்கிறது, ஏதாவது ஒரு சில சாப்டர் நீங்கள் நல்லா சாப்டர் பார்த்துருக்கீங்க,
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல் கொஸ்டின் நல்லா பார்த்துருங்க, உங்களுக்கு அந்த இடத்துல ஆன்சர் வரல, அப்போ என்ன பண்ணுறது? அது சம் ஃபுல்லாக தப்பாயிடுச்சு இப்போ. அப்போ வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கா? வேறு ஏதாவது ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு சின்ன சம்மா இருக்குது, உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம்ல எக்ஸாமில். அவ்வளோதான், உங்கள் நல்லதுக்காக தான் அதை நம்ம சொல்கிறது. பட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ப்ரோ நான் 5 மட்டும் பார்த்துட்டு போவேன், அந்த 5மே எக்ஸாமில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. அப்படி போகிறது வந்து ரிஸ்க்கு தான் நம்ம சொல்கிறது. என்றைக்குமே வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துட்டு போயிட்டு அதில் வந்து ஒன்று விட்டாலும் ஒன்று ஆல்ரெண்டுக்கு நம்ம வச்சுக்கணும். பார்ட்னர்ஷிப் விட்டுட்டு போகிறீங்க, அன்றைக்கி எக்ஸாம் ஹாலில் வச்சு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, அச்சோ பார்ட்னர்ஷிப் விட்டுட்டோமே அப்படின்னு நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்கிறது. எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எல்லா சாப்டர்லையும் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் ஓரியன்டட் எம்சிக்யூஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சே ஆகணுங்க. பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் டிசம்பர் 2018, டிசம்பர் 2019, ஜூன் 2019, அப்புறம் இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 2024, ஜூன் 2024, இந்த 5 அட்டம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எம்சிக்யூஸ், 5 அட்டம்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸ் அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் சொல்லலை, எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, அப்படி பார்த்துட்டு இப்போ நான் சொன்ன ஆர்டரில் ஃபாலோ பண்ணிட்டு போங்க, பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். மிச்சப்படி நீங்கள் சில பேர் வந்து என்கிட்ட நான் இதை விடலாம் அதை விடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தராக கேட்காதீங்க, நான் வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஏன்னா சில பேர் மெயினாக வந்து எனக்கு அடிக்கடி கேட்குற கொஷின், அண்ணா நான் பிரான்ச் விடுறேன், அப்புறம் என்பிஓ விடுறேன், அக்கௌண்டிங் ஸ்டாண்ட் விடுறேன், பார்ட்னர்ஷிப் விடுறேன்னு சொல்கிறீங்க. அது என்றைக்குமே இந்த 4 டாப்பிக்கெல்லாம் விட்டுலாம் போகக்கூடாது. இந்த 4ல் வந்து ஒரு 2, அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்ட் நீங்கள் பார்ட்னர்ஷிப் விட்டால் கூட மிச்ச எல்லா சாப்டரும் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? அப்போ அது ரிஸ்க் எடுத்து தான் நீங்கள் போகிற மாதிரி. ஓகே, அது நீங்கள் விடணும்னு நான் சொல்லலை, விடணும்னு நினச்சா நீங்கள் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். நான் என்றைக்குமே எந்த கேஸ்லேயும் வந்து இதை விட்டுருங்க கம்ப்ளீட்டாக அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். மொத்தமாக விடுறதுக்கு ஓரளவுக்கு பார்த்துட்டு போகிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதை விட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.